வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம எப்படியாவது சிவாக்குள்ள இந்த உரிமைகளை இந்த வீட்டில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் இனி இந்திராணிக்கிட்ட உண்மையை சொல்லிட போகிறேன். இதுக்கு மேலே நான் மறைக்க போகிறது இல்லை. சங்கரிக்கும் எனக்கும் பிறந்த பையன்தான் சிவா, இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம உதயபெருமாள் சொன்ன உடனேயே செல்வநாயகி அப்படியே அரண்டு போகிறாங்க. என்ன உண்மையை சொல்வீங்க? நானும் ஒன்று சொல்ல போகிறேன். நீ என்ன சொல்ல போகிற? அதான் சங்கரியால் தான் உங்கள் அப்பா இறந்தாங்க இந்திராணி அப்படின்னு உங்கள் அப்பா சாவுக்கு சங்கரி தான் காரணம் அப்படின்னு அவ மேலே பழியை உருட்டி தள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அட பாவி, இப்படி ஒன்று சொன்னியேன்னா சிவா அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்திராணி முழு கோபத்தையும் சிவா மேலே காட்டுவா. நீ இப்படி இல்லாதது பொல்லாதது சொல்ல விரும்புறியே அப்படின்னு அப்படியே வாயடைச்சி போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் இந்திராணி கிட்ட பிஸ்னஸ் கோர்ஸை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வர்மா கூட டீலிங் பேச கிளம்பிட்டாங்க. நம்ம சிவாயும் அயலியும் இந்த ரூமுக்கு தான், இந்த லாட்ஜுக்கு தான் வரப்போகிறான் இந்த கபிலன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு கபிலனை பொறி வச்சு பிடிக்க அந்த ரூமில் ஒரு கேமராயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்மா கபிலனை சந்திக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சிவாயும் அயலியும் அங்கவே அந்த கதவு ஓரத்தில் நின்று அங்கே உள்ளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க நேரம், இந்த பாரு கபிலா, உன்னை எதுக்கு நான் இந்த டீலிங்க்கு வர சொன்னேன்னா, இந்தியன் ஆர்மி பற்றிய முழு டீட்டெயிலும் எனக்கு வேணும். எங்கே எல்லாம் அவங்க லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு எனக்கு நீ ஷேர் பண்ணணும். அதுக்காக தான் உன்னை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கபிலனுக்கு வாய்க்குள்ளே துப்பாக்கியை விட்டு நம்ம வர்மா ஒரு டஃப்பு கொடுக்குறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அழகாட்டு நம்ம உதயபெருமாள் என் பையன் சிவா, அவன் இந்த வீட்டு வாரிசு, ஆனால் அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான், எப்படியாவது நான் அவனுக்குள்ள உரிமையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம உதயபெருமாள் நம்ம சிவாயோட காலை பிடிச்சி அமுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பேசுகிறாங்க. நம்ம செல்வநாயகி என்ன பையன் மேலே பாசம் பொத்து வருவு போல் இருக்குது, என்ன ஆனாலும் சரிதான், நான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு சிவா தான், எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த என்னோட ரத்தம் தான் நான் சிவா அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல உதயபெருமாள் செல்வநாயகிட்ட சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுவீங்களா? நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் எதை சொல்லுங்கள், நீ என்ன சொல்ல போகிற செல்வநாயகி அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாருங்கள் சங்கரி, அந்த சங்கரியால் தான் இந்திராணியோட அப்பா இறந்தாங்க, இந்திராணியோட அப்பா சாவுக்கு காரணம் சங்கரி தான் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். சிவாவோட அம்மாவால் தான் உங்கள் அப்பா இறந்தாங்க அப்படின்னு நான் இந்திராணிகிட்ட சொல்லி இந்திராணி கையாலேயே சிவாயை இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம், அட பாவி, இப்படி இல்லாதது பொல்லாததை சோடிச்சு சொல்லுறியே அப்படின்னு செல்வநாயகி பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்லி ஏதாவது பண்ணி இந்த வீட்டோட வாரிசு சிவானி பண்ணியெல்லாம் நான் இப்படி தான் போட்டு உடைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி, என் கபிலன் மட்டும்தான் உங்களுக்கு உள்ள ஆண் வாரிசு அப்படின்னு அந்த இடத்துல உதய பெருமாளை அரண்டு போக வச்சுறாங்க. அதே நேரத்தில் நம்ம கபிலன் பிஸ்னஸ் கோர்ஸ்க்காக நான் போகிறேன் வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அழகாக கிளம்பி நம்ம வர்மாவை பார்க்க தயாராக வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவாயும் அயலியும் இந்த லாட்ஜில் தான் கபிலன் ரூமை புக் பண்ணியிருக்கான், என்னை கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான் அப்படின்னு கேமராயை விட்டு வச்சு பொருத்தி வச்சுக்கிட்டு அந்த அழகாக வேடிக்கை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம கபிலன் பெட்டியை தூக்கிக்கிட்டு வராங்க. என்ன கபிலன் இன்னும் சேரலையே அப்படின்னு நம்ம சிவாயும் அயலியும் சொல்ல நேரம், ஆமாம், அவனையும் எப்படி பார்த்தாலும் இங்கே தான் வரணும், அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் இருக்கணும், அவன் ஒன்றுமே கிடையாது, அப்போ எப்படி அவன் வேறு இடங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியும், இங்கே தான் வருவான், சுற்றி முற்றி பார்த்தானி ஐடியா பண்ணிகிட்டு இருக்க நேரமே, ஆமாம் கபிலன் ரூம் கதவு திறக்குது, கபிலன் வந்தாச்சு அப்படின்னு கேமராவில் பார்க்குறாங்க. நம்ம கபிலன் வந்த வேகத்தில் வர்மா கால் பண்ணுறாங்க. என்ன கபிலா, நீ வந்துட்டியா? அதெல்லாம் ஆமாம், நான் வந்துட்டேன் வர்மா, அப்போது என்னை சந்திக்க வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நிச்சயமாக வர்மா தான் கால் பண்ணியிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் கிளம்பி எங்கேயாவது போனானா இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போனோம், அப்போ தான்
தான் வருமா வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். அதுக்காக தானே வந்திருக்கோம். இந்த தடவை வருமா நம்ம அப்படிலேருந்து தப்பே முடியாது அப்படின்னு வந்து கோவத்தில் வந்து நம்ம சிவாவையும் வந்து ஐயரியும் வந்து கன்னெல்லாம் தூக்கி வந்து ரெடி ஆக்குறாங்க. எப்படியாவது வந்து இவங்க டீலிங்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தடவை யாருக்கும் எந்த ஆபத்தம் வராதவாறு நம்ம பார்த்துக்கிட்டணும் அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணத்தில் நம்ம இந்த சைடு நம்ம கபிலன் வந்து அழகாக வந்து வருமாவை சந்திக்க வந்து போகிறாங்க. நம்ம வருமாவும் வந்து கபிலனை பார்க்கணும் அப்படின்னு வந்து காவல் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்ததுன்னா, வா கபிலா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன், என்ன வருமா, என்ன வந்து டீலிங் அப்படின்னு வந்து கேட்குற நேரம், இந்தியன் ஆர்மியை பற்றிய ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும், அவங்க இப்போ எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. இதை நீ இதாண்டா எடுத்து தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனுக்கு வாய்க்குள்ளேயே கண்ணை தூக்கி வச்சு ஆட்டுறாங்க நம்ம வர்மா அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு என்ன தான் பேசிக்கிறாங்க நம்ம வர்மாவும் கபிலனும் அப்படின்னு வந்து கதவோட வந்து உத்து பார்க்குறாங்க. நம்ம சிவா அயலியும் பயங்கர ஷாக்கு. நம்ம கபிலனுக்கு வாயில் கன் இருக்குது. நம்ம வருமா அப்படியே கபிலனை மிரட்டுறாங்க. இந்தியன் ஆர்மி பற்றிய டீட்டெயில் எனக்கு தராட்டுனா உனக்கு கதி எனக்கு தெரியும் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்க்க நேரத்தில் நம்ம சிவாயும் ஐடியும் வீட்டில் எந்த மாதிரிக்கு நிற்பான். இப்போ வருமா கிட்ட புழு பூச்சி கணங்கா இப்படி அடங்கி போய் நிற்கிறான். இவன் இந்தியன் ஆர்மி பற்றிய டீட்டெயில் எடுத்து கொடுத்து வர்மா வந்து கரையை சாதிக்க பார்க்குறானா, அதுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இவங்களை விடக்கூடாது, எப்படியாவது நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம வர்மாவுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பேசுகிறாரு. 3000 கோடி டார்கெட் வருமா, 3000 கோடி உனக்கு தான், இந்த இதை வந்து முடிச்சு தாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுங்க. அதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன். இப்போ எனக்கு வேண்டியப்பட்ட ஆளுக்கிட்ட இந்தியன் ஆர்மி டீட்டெயில் எல்லாம் கேட்டாச்சு. என்னை கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், நீங்கள் சொன்ன கதையை நான் முடிச்சு தரேன், 3000 கோடி ப்ராஃபிட் அப்படின்னு வந்து சொல்லினோம். அப்போ வர்மா வந்து யாருக்கிட்டேயோ இந்திய இராணுவத்தின் ரகசியங்களை வந்து விற்க பார்க்குறாரு. 3000 கோடியை வாங்கிட்டு இந்த கபிலனை வச்சு கலெக்ட் பண்ணி கொடுத்துடலான்னு பார்க்குறான். விடக்கூடாது கபிலனை அப்படின்னு வந்து அந்த எந்த விஷயமும் கபிலனுக்கு கிடைக்காதது மாதிரி பார்த்து வர்மாவுக்கு செக்கு வைக்க வேண்டியதா அப்படின்னு வந்து நம்ம ரேஷ்மா அதே நேரம் அதிகாரிகள் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து கதையை முடிச்ச இந்த வர்மாவுக்கு நம்ம ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து தயாராகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் தான் வந்து பிஸ்னஸ் கோர்ஸுக்காக வந்து போனால், நம்ம சிவாய ஏலியன் எங்கே இன்னைக்கு காணவே இல்லை அப்படின்னு வந்து இந்திராணி வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எங்கே போனாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி மண்டையை பிச்சுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து இந்த காதும் வச்சது மாதிரி இந்த கதையை நம்ம முடிச்சு கொடுக்கணும் வர்மாவுக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க.